ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லான பீட்ரூட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல் இன் ஒன் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், ஏலக்காய், முந்திரி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அரை எலுமிச்சை பழம், பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட் துருவி எடுத்துக்கலாம், ஒரு பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால். இந்த டிஷ்க்கு நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் தண்ணியும் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு. எண்ணெய். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், முந்திரி, பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டு எண்ணெயில் வதக்கிடலாம். நான் பீட்ரூட்டை பாதி துருவியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போது 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்ததும் அரிசி போட்டுடலாம். தேங்காய் பால் ஊற்றுறது உங்களோட சாய்ஸ் தான். தண்ணி மட்டும் யூஸ் பண்ணியும் இந்த டிஷ் செய்யலாம். தேங்காய் பால் எடுக்கிறது ஈஸி தான். அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதுலேயே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண வேணாம், பீட்ரூட்லேயே கலர் இருக்கும். 2 விசில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் இன் ஒன் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.